அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட 1ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் வந்து ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டது அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட திங்கக்கிழமை எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட ஜம்ப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அன்னைக்கு டாப் கெய்னர் அப்படிங்கிற இதில் டாப்பில் இருந்தது அதானி ஸ்போர்ட்ஸ். அந்த அதானி ஸ்போர்ட்ஸில் அதனுடைய பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஹைக் ஜம்ப்பு, %16 கிட்டத்தட்ட ஜம்பான மாதிரி இங்கே காட்டுது. ஓகே, அடுத்த நாள் மார்க்கெட்டு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 330 தொகுதிக்கு மேலே பிஜேபி ரூலிங்கில் வரும் அப்படின்னு கணிக்கப்பட்ட நிலையில் அது 300க்கு கீழே போகும்போது மார்க்கெட்டு வந்து ஒரு சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னா %26. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு டாப் கெய்னாக இருந்த ஒரு ஸ்டாக்கு அடுத்த நாளே டாப் லூசர் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இந்த அளவுக்கு ஒரு ஹைக்கு கொடுத்த பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கர சரிவை கொடுத்தது. இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு நாள் டாப் கெய்னாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு அடுத்த நாளே டாப் லூசராக வர முடியும். அதுதான் ஷேர் மார்க்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து சில நேரங்களில் சாதாரணமாக கொஞ்சமாக நடக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஹைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஃபாலிங்கும் அடுத்தடுத்த நாட்கள் நடக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பாக பதிவு பண்ணி இதை பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.